சைசா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. சைசா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி. எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி. அப்படியா? சரி, அவன் எங்க இருக்கான்? மிஸ்ஸஸ் நட்டாஷா ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையே. உன் மூஞ்சிக்கே கமல் சார்லாம் பண்ணுவாரு. நான் பண்றதே பெரிய விஷயம். எனக்கு கொஞ்சம் பேச விட்றி. சிட்டில முக்கியமான 3 ஷாப்பிங் மால்ல இல்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்பவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தீனா மாயஜால்ல படம், மத்தியானம் ஹாட் கிச்சன்ல லஞ்ச், ஈவினிங் மேரி ப்ரௌன்ல ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்க பிக்கப் பண்ணோம் அங்கே டிராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேனா நீ கிளம்பி வந்து ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி இல்லனா எனக்கு 10 ரூபாய் டாப் அப் பண்ணிடு. டேய், மொட்டை மாடியில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வடாங்காய போட்டுட்டு இருக்க. என்ன சார், கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க? இதை மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கிழிஞ்சிருக்காது. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனங்களை கூட்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்கடா. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜ்க்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் ஃபோன் பண்ணி பேசணும் ஆசை வலையா, ஆனா பேலன்ஸ் இல்லையா? 10 காசு தான் இருக்குது. நீ என்ன டாப் அப் பண்றியா? ஃபிகர்னு ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாகிறேன். ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாகிறியே. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய், உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக்கு, காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான்டா போவேன். அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணுவேன்லையா? நான் எழுதி தர, நீ பாஸ் பண்ண மாட்டடா. நீ எழுதி ஊத்தா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. நான் வேற ஏதாவது நல்ல ஆளா வச்சு எழுதிக்கிறேன். நீ கிளம்பு. சார், இங்கதான் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் சார். நீங்க என்ன சார் மொட்டை மாடியில மொக்க போட்டு இருக்கீங்க? டேய், கிளாஸ்க்கு வாடா. நீ கிளாஸுக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வாங்கம்மா. லேப்டாப், போனு, தாடி, டேய் என்னடா அதெல்லாம்? என்னை போல் ஒருவன். ஆனா உன்னோட இந்த கெட்டப்ல ஏதோ ஒன்று குறையுது. எது? இந்த தக்காளி கூட தானே கண்டினியூட்டி எல்லாம் பக்காவா காலங்கத்தாலே பண்ணி வச்சுட்டேன். இந்த தாடி தானே சரியா ஓட்டல. மச்சா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இருடா, இப்பதான் நான் வந்தேன். இப்பவா? கிளாஸுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகுதுரா. அவனால ரொம்ப நேரம் பார்க்கவே முடியாது. பாஜார் மாதிரி இருக்கான். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் வைக்கிற மாதிரி. சரி, நான் கிளம்புறேன் மச்சான். நில்டா. நான் கிளம்புறேன்டா. அவனா வந்துட்டான்டா. வணக்கம் ஐயா. அமருக அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள். தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் அங்கு பரதனாற்றும். தன்னை நோக்கி